الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إن دماءكم وأموالكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا أو كما عليه الصلاة والسلام إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنهل به العقد وتنفرد به القرب وتقلى به الهواجر وتنال به الرغائب وحسن الحوادر استسقى الغمام بوجه الكريم وعلى آله وأصحابه بكل لمحة ونفس بعدد كل معلوم لك أو كما عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நல்வாக்கிற்குரிய அவர்களுடைய உம்மத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய ஷஹாதாக்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் சாலிஹின்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜிம்மாவில் அமர்ந்திருக்கின்ற இந்த ஜிம்மாவிற்காக வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றும் இன்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் ரசூலால் ஏவப்பட்ட காரியங்களை எடுத்து நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அருமையான முஃமின்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் அனுப்பப்பட்ட காலங்கள் 63 வருடங்கள். 63 வருடங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு
எப்படி வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை அத்தனையும் உள்ளடக்கி சென்றவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸஹாபாக்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று கேட்டபொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எதையெல்லாம் ஏவியிருக்கிறானோ, எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ அப்படிதான் அவர்களுடைய வாழ்க்கையும் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ் எதை சொன்னானோ அப்படிதான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எதையெல்லாம் விட்டு நீங்கள் தவிர்த்து வாழ வேண்டும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் எச்சரிக்கிறானோ அந்த விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரிக்கையாக இருந்தார்கள். இந்த சமுதாயத்திற்கும் எச்சரிக்கையோடு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொன்னார்கள், தீய விஷயங்களை இந்த உம்மத்திலிருந்து தடுத்தார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 63 வருடம் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்தார்கள். தனக்காக வாழவில்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக அவர்கள் வாழவில்லை. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை 63 வருடம் இந்த உம்மத்திற்காகவும் அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்காகவும் இஸ்லாம் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை இந்த உம்மத் பின்பற்றி நாளை சொர்க்கத்தில் அவர்கள் செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருடங்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே போன வாரம் ஜும்மாவிலே 10 உபதேசங்கள் செய்தார்கள் என்று நாம் போன வாரம் ஜும்மாவிலே சொன்னோம். போன வாரம் ஜும்மாவிலே 10 விஷயங்கள் இறுதி உபதேசம். ஹஜ்ஜத்துல் விதாவிலே லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்த பொழுது மிகப்பெரிய மலையில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 விஷயங்களை இந்த உம்மத்திற்காக சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவனுடைய உடைமை, அவனுடைய மானம் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டியது. எதை குறித்து எதை ஒப்பிட்டு சொன்னார்கள்? காபா, மக்காவை ஒப்பிட்டு சொன்னார்கள். இந்த காபா எந்த அளவிற்கு பரிசுத்தமானதோ, இந்த காபா எந்த அளவிற்கு சிறப்பானதோ, இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் எந்த அளவிற்கு புனிதமான மாதமோ, அதே போல ஒரு முஃமினுடைய மானமும் உடைமையும் அவனுடைய கண்ணியமும் உயர்ந்தது என்று சொன்னார்கள். எதை ஒப்பிட்டு சொன்னார்கள்? காபாவை ஒப்பிட்டு சொன்னார்கள். இரண்டாவதாக என்ன சொன்னார்கள்? ஒரு உயிரை அநியாயமாக கொல்லக்கூடாது. ஒரு உயிரை அநியாயமாக கொல்வது என்பது இது மார்க்கத்தில் ஹராம், அல்லாஹ்விற்கு பிடிக்காத விஷயம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு உயிரை கொல்வதனால் மற்ற அவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் தண்டிக்க கூடாது. யார் கொலை செய்தானோ அவனுக்குத்தான் நீங்கள் தண்டனை தர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பாகுபாடு பார்க்க கூடாது. அல்லாஹ்விற்கு மத்தியில் எல்லாம் அடியார்கள் தான். கருப்பர்களாக இருந்தாலும் சரி, வெள்ளையர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரவாதிகளாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்த மக்களாக இருந்தாலும் சரி, இனம், மொழி, மதம் எதுவுமே அல்லாஹ்விடத்தில் இல்லை. எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விடத்தில் அடியார்கள் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். மூன்றாவதாக என்ன சொன்னார்கள்? ஒரு பொருளை ஒரு முஸ்லிமுடைய பொருளாக இருந்தாலும் சரி, மற்ற அடியார்களுடைய பொருளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரியாமல் அதை திருடுவதோ அநியாயமான முறையில் அதை அபகரித்துக் கொள்வதோ கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முஸ்லிமுடைய அனுமதியோடு அந்த பொருளை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் அவர்களுடைய பொருளை திருடுவதோ அவர்களுடைய பொருளை அபகரிப்பதோ கிடையாது. அது மார்க்கத்தில் ஹராம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து என்ன சொன்னார்கள்? தொழுகையை பேணி கடைபிடியுங்கள்.
தொழுகையில் சரியான முறையில் பேணி கடைபிடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், நாம் மரணம் அடைந்து விட்டால் என்னுடைய கபரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? முன்னால் உள்ள சமுதாயம் நபிமார்களை அவர்களுடைய கபரை வணக்கஸ்தலமாக ஆக்கி அவர்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நான் மரணித்ததற்கு பின்னால் என்னுடைய கபரை நீங்க என்ன செய்யக்கூடாது? வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ கடைசி உபதேசங்களில் கூட தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எடுத்து சொன்னார்கள். நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார்கள். இப்ப இறுதி உபதேசங்களை 10 விஷயங்களை போன வாரம் ஜும்மாவிலே நாம் சொன்னோம். இப்பொழுதும் நாம் நினைவுபடுத்தினோம். இந்த 10 உபதேசத்திற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது? ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிற பொழுது அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அன்பு தோழர்களே, நான் அடுத்த ஆண்டு ஹயாத்தாக இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குகிறான், اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. இந்த நாளில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நபியே, இந்த நாளில் உங்கள் மீது இஸ்லாம் பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது இந்த ஆயத்தை கேட்டவுடனே சஹாபாக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, உமரே, நல்ல விஷயம் தானே, இவ்வளவு காலம் நாம் கஷ்டப்பட்டோம், இவ்வளவு காலம் நாம் போர் செய்தோம், இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக நம்முடைய உயிரை உடைமை அத்தனையும் நாம் அர்ப்பணம் செய்தோம், இதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்திருக்கிறான், அப்போ நீங்க சந்தோஷப்பட வேண்டியதானே, ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று சஹாபா பெருமக்கள் கேட்ட பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரும் விளங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் யாரும் விளங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இஸ்லாம் உங்கள் மீது பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டது. அப்ப பரிபூர்ணமாக்கப்பட்டு விட்டதா? இப்ப நபிக்கு வேலை இல்லை இல்ல, அல்லாஹ் தஆலா நபியை தன் பக்கம் அழைக்க போகிறான் என்கிற அறிகுறியில் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறான். அதை நீங்கள் விளங்காமல் பேசுகிறீர்களே என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் உஹுத் மலையில் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுடைய கபர்களுக்கு சென்று ஜியாரத்து செய்து அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடியதற்கு பின்னால் இரவு படுத்துக் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு செல்கிறார்கள். ஜன்னத்துல் பக்கீயை போய் அவர்களுக்கு துஆ செய்கிறார்கள். அவர்களுடைய மக்ஃபிரத்திற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கபூர்வாசிகளே, நானும் உங்களிடத்தில் நான் வந்து சேர்ந்து கொள்வேன். இன்னும் சில தினங்களில் நானும் உங்களிடத்தில் வந்து நான் சேர்ந்து கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹிஜ்ரி 12 சஃபருடைய மாதம் 29 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயிலே ஒரு ஜனாசாவிலே கலந்து கொண்டதற்கு பின்னால் அவர்களுக்கு கடுமையான தலைவலி, கடுமையான காய்ச்சல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாளைக்கு நான் யாரோட வீட்டில் இருப்பேன், நாளைக்கு நான் யாருடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிற பொழுது
மற்ற மனைவிமார்கள் புரிந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்க ஆசைப்படுகிறார்கள். நாங்கள் சம்மதிக்கிறோம், நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டிற்கு நீங்கள் செல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று எல்லா மனைவிமார்களும் அனுமதி தந்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இருவர்களும் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடக்க முடியவில்லை. அவர்களை தன் தோளில் சாய்ந்து கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு தன் தோளில் அவர்கள் கையை வைத்தார்கள். ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருவர்களும் சுமந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். அவர்களுடைய கால் பூமியை உரசிக்கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுக்க வைக்கிறார்கள். அழகான முறையில் அவர்களை படுக்க வைக்கிறார்கள். தன்னுடைய அவர் குல்ஹுல்லா சூரா, குலாது பிரப்பின் ஃபலக், குலாது பிரப்பின் நாஸ் என்கிற சூராவை ஓதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் ஓதி அவர்கள் மேலே அவர்களை தடவ வைக்கிறார்கள். ஏனென்றால் கடுமையான காய்ச்சல், கடுமையான தலைவலியில் துடித்துக் கொண்டிருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் துடித்து போய்விட்டார்கள். கண்கள் கலங்கி விட்டது, அழுக ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களுடைய கையில் குல்ஹுல்லா சூராவை ஓதி, குலாது பிரப்பின் ஃபலக் சூராவை ஓதி, குலாது பிரப்பின் நாஸ் என்கிற சூராவை ஓதி அவர்களுடைய கையில் ஊதி அவர்கள் மேலே அவர்களுடைய கரத்தாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே உடலில் தடவினார்கள். தடவியதற்கு பின்னால் அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஹாபா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஆயிஷாவே எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்ட பொழுது கடைசி 11 நாட்களும் அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். 11 நாட்கள். அந்த நாட்களில் ஒரு தொழுகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை. அப்போ அந்த நேரத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், ஆயிஷாவே சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா என்று கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக சஹாபாக்கள் உங்களுடைய தோழர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்காகவே அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது தண்ணீரை எடுத்து வாருங்கள். கடுமையான சூடு. எந்த அளவிற்கு என்றால் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிற பொழுது கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு அந்த சூடு தாங்க முடியாமல், கம்பளி போர்வை எப்படி அழுத்தமாக இருக்கும், அந்த கம்பளி போர்வையை தன் உடலில் போர்த்தி கொண்டு அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிற நிலையிலே ஒரு சஹாபி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலில் கையை வைத்து பார்க்கிற பொழுது கடுமையான சூடு. அந்த சூடு கம்பளி போர்வையை தாண்டி அது அந்த அளவிற்கு சுடுகிறது. கடுமையான அந்த சூடு அந்த கையை வைத்து அவர்களாலே தாங்க முடியவில்லை. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த அளவிற்கு கடுமையான உங்களுடைய உடல் சுடுகிறதே, இந்த அளவிற்கு கடுமையான வேதனைப்படுகிறீர்களே என்று கேட்ட பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பு தோழரே, உங்கள் இருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த காய்ச்சல் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்றான், எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், 7 கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து வாருங்கள். 7 கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தில் அவர்களை அமர வைத்து 7 கிணற்றில் இருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை அவர்களுடைய உடலில் ஊற்றப்படுகிறது. அவர்கள் உடலில் இருந்த சூடுகள் தணிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்ததற்கு பின்னால் மெம்பரில் ஏறுகிறார்கள். ஏறி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அவர்களால் நிற்க முடியவில்லை. மிம்பரிலே அமர்ந்து விட்டார்கள். அமர்ந்து சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், அன்பு சஹாபாக்களே, அன்பு தோழர்களே, அப்போ சொல்லுகிறார்கள், நான் மரணித்து விட்டால் என்னுடைய கபரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடக் கூடாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் உங்களிடத்தில் ஏதாவது தவறாக பேசிவிட்டால், உங்களிடத்தில் உங்களுடைய மனதை நான் புண்படுத்தி விட்டால், யாராவது நான் அடித்து விட்டால், யாராவது நான் தவறாக பேசிவிட்டால், இதோ என்னுடைய முகம், என்னுடைய முதுகு இருக்கிறது, நீங்கள் என்னை அடித்து அதிலிருந்து நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதுகை காட்டினார்கள். அவர்கள் வாழ்ந்த காலம் 63 வருடம் காலமாக எந்த சிறு பிள்ளைகளுக்கு கூட அவர்கள் மனத்தை கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தையை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்ததே இல்லை. நீங்கள் எத்தனை வரலாறை நீங்கள் புரட்டி பாருங்கள், எத்தனை ஹதீஸை நீங்கள் புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் 63 வருடங்களாக தனக்காக வாழவில்லை, தன்னுடைய உம்மத்திற்காக வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லடி தாயிஃபில் பல்லு உடைக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் அவர்கள் ஆளானார்கள். அப்ப அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அன்பு தோழர்களே, உங்களை நான் காயப்படுத்தி விட்டால், உங்களுடைய மனதை நான் புண்படுத்தி விட்டால், என்னை நீங்கள் அதை அடித்து நீங்கள் உங்களுடைய இதை நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று சொன்ன பொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் வாழ்ந்த காலமெல்லாம் எங்களுக்கு ஒரு காலமும் நீங்கள் அநியாயம் செய்ததில்லை, எங்களை நீங்கள் மன வருத்தப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளும் நீங்கள் பேசவில்லை, நாங்கள் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம், ஏதாவது வார்த்தையை சொல்லி உங்களை மனதை புண்படுத்தியிருக்கலாம், எங்களை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அது நீண்ட வரலாறு, சொல்வதற்கு நேரம் சுருக்கத்தின் கருத்தில் கொண்டு சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக் கொள்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாளுக்கு நாள் அவர்களுடைய உடல் மோசமாகிக் கொண்டிருக்கிறது, கடுமையான காய்ச்சல். அந்த நேரத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுகின்ற இன்னல்களை பார்த்து, படுகின்ற வேதனைகளை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மனம் உடைத்து போய்விடுகிறது, கண்கள் கலங்கி அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கின்ற நிலையை பார்த்து அவர்களுடைய மனம் உடைந்து போய்விடுகிறது, துடித்து போய்விடுகிறார்கள். அன்பு தந்தையே, உங்களுக்கு இது போன்ற சோதனையா? இந்த சோதனை ஏன் உங்களுக்கு வந்தது? இது போன்ற சோதனையா? நீங்கள் 63 வருடங்களாகவே சோதனை கஷ்டங்களில் வாழ்ந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது மிகப்பெரிய வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் துடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிற பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, ஃபாத்திமாவே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபாத்திமாவே, இதுக்கு பிறகு இதுதான் நான் படுகின்ற கடைசி கஷ்டம், இதற்கு பின்னால் உன்னுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, நிம்மதியான முறையிலே சந்தோஷமான முறையிலே வாழ்க்கையை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி உன்னுடைய தந்தை புறப்படுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பின்னால் அப்பொழுதும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை அழைத்து அவர்களுடைய காதில் ரகசியமாக சொன்னார்கள். பின்பு அவர்கள் சிரிக்கிறார்கள். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், ஃபாத்திமாவே, முதல்ல சொன்ன பொழுது அழுத, இரண்டாவது சொல்லும் பொழுது சிரிக்கிறியே, என்ன என்று கேட்ட பொழுது அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தந்தை இவ்வுலகை விட்டு பிரிகிறதை நினைத்து நான் அழுதேன். இரண்டாவதாக என்னுடைய தந்தை என்னிடத்தில் ரகசியமாக சொன்னார், எனக்கு பின்னால் முதலில்
சொர்க்கத்தில் சந்திக்க முதல் பெண்மணி நீதான் என்று சொன்னதற்கு பின்னால் நான் அதை கேட்டு நான் சந்தோஷம் அடைந்தேன், நான் அதை கேட்டு நான் ஆனந்தம் அடைந்தேன், அந்த சந்தோஷத்தை நான் சிரிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கு வருகிறார்கள், சஹாபாக்கள் வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வந்து விடுவார்கள், அவர்களுடைய உடல் நிலை சரியாகிவிடும் என்று நம்பிக்கையோடு சஹாபாக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகிறார்கள், லுஹர் தொழுகிறார்கள், அஸ்ர் தொழுகிறார்கள், மக்ரிபும் தொழுகிறார்கள். இஷாவுடைய நேரத்தில் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை, எழுந்திருக்கிறார்கள், மறுபடியும் படுத்து விடுகிறார்கள். இப்படி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஆயிஷாவே, என்னால் தொழுக வைக்க முடியாது, உன்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நீங்கள் தொழுக வைக்க சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது இந்த செய்தி அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதுக்கு வந்ததோடு அவர்கள் துடித்து போய்விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வருடங்களாக நின்ற முஸல்லாவிலே நான் நிற்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் எப்படி நிற்பேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன பொழுது இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவு, நீங்கள் தான் தொழு வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். ஒரு சமயம் லுஹருடைய தொழுகை, அந்த லுஹருடைய தொழுகைக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். இதை அறிந்த சஹாபாக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகையை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள், பின்னாடி அவர்கள் நகர்ந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்தார்கள். முடித்ததற்கு பின்னால் சில விஷயங்களை, நல்ல விஷயங்களை சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். சொன்னதற்கு பின்னால் கடைசி திங்கட்கிழமை ரபியுல் அவ்வல் ஃபஜ்ருடைய தொழுகைதான் அவர்களுடைய கடைசி தொழுகை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது முடித்ததற்கு பின்னால் அவர்கள் சுயநிறைவை இழந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு அப்துல்லா என்கிற ஒரு சஹாபி வருகிறார். அவருடைய கையிலே மிஸ்வாக் இருக்கிறது. அதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களால் இஷாரா செய்கிறார்கள். இதை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிஸ்வாக் செய்ய விரும்புகிறீர்களா என்று கேட்ட பொழுது அவர்கள் கண்களால் இஷாரா செய்தார்கள், சிமிட்டினார்கள், தலையை ஆட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அந்த அப்துல்லாஹ்வுடைய கையில் இருந்த மிஸ்வாக்கை வாங்கி தன்னுடைய பற்களால் கடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயில் வைத்து மிஸ்வாக் செய்ததற்கு பின்னால் 2 பாத்திரங்களில் தண்ணீர் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாத்திரத்தில் கையை வைத்து தன்னுடைய முகங்களெல்லாம் தடவி கொண்டு ஒழுவு செய்து முடித்ததற்கு பின்னால் 2 கைகளை ஏந்தினார்கள். யா அல்லாஹ், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை நபிமார்களோடு, சுஹதாக்களோடு, சித்திகீன்களோடு, சாலிஹீன்களோடு என்னை நீ இருக்கச் செய்வாயாக. அல்லாஹும்ம ஃபிர் லனா, என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். சித்திகீன்களுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். நபிமார்களுடைய தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. என்னை நீ நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு என்னை நீ இருக்கச் செய்வாயாக
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அவர்கள் துஆ செய்ததற்கு பின்னால், யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தார்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, அவர்களுடைய சக்ராத்துடைய வேதனை நீ லேசாக்கி வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஏன் கேட்டார்கள் தெரியுமா? சக்ராத்துடைய வேதனை எந்த அளவிற்கு இருந்தது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். எந்த அளவிற்கு அவர்கள் துஆ செய்கிறார்கள். இந்த லில்லாஹி சக்ராத்தில் மௌத், இந்த லில்லாஹி சக்ராத்தில் மௌத், யா அல்லாஹ் என்னுடைய சக்ராத்துடைய வேதனை நீ லேசாக்கி வைப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் நம்முடைய சக்ராத்துடைய நிலை என்ன? யோசித்து பாருங்கள். நம்முடைய மரணப்படுக்கையில் இருக்கிற பொழுது நம்முடைய சக்ராத்துடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். சக்ராத் என்பது அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலா நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி நாம் செய்த காலங்கள் முழுக்க செய்த பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் மரணப்படுக்கையில் அல்லாஹ் தஆலா சக்ராத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து முடித்ததற்கு பின்னால் அவர்களுடைய இரண்டு கைகள் கீழே போகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் பிரிந்து விட்டது. அவர்களுடைய ரூஹ் பிரிந்து விட்டது. சஹாபாக்களுக்கு மிகப்பெரிய மன உடைச்சல் ஏற்பட்டது, மிகப்பெரிய கவலை ஏற்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிலை போல ஆகிவிட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பொம்மையை போல ஒரு பித்து பிடித்ததை போல ஆகிவிட்டார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய தலையை நான் வெட்டி விடுவேன் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவிற்கு அவர்கள் முஹப்பத் வைத்திருப்பார்கள், எந்த அளவிற்கு அவர்கள் நேசித்திருப்பார்கள், சற்று சிந்தித்து பாருங்கள் என்பவர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சில ஊருக்கு போயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் ஒட்டகத்தில் வேக வேகமாக தன்னுடைய மகன் வீட்டுக்கு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கின்ற அவர்களுடைய ஜனாஸா இருக்கின்றது. அவர்கள் அருகில் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களில் முத்தமிட்டு, யா ரசூலல்லாஹ் உலகத்தில் வாழ்கிற பொழுது நீங்கள் மனமாக வாழ்ந்தீர்கள் யா ரசூலல்லாஹ், இவ்வுலகை விட்டு நீங்கள் பிரிகிற பொழுதும் மனமாகவே நீங்கள் பிரிகிறீர்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்திருப்பார்கள். அவர்களுக்காக கஃன் செய்யப்படுகிறது, குளிப்பாட்டப்படுகிறது. ஒரு சட்டம், நபிமார்களுக்கு ஆடைகளோடு குளிப்பாட்ட வேண்டும், நம்மளை போன்று குளிப்பாட்டப்படக்கூடாது. இது நபிமார்களுடைய சட்டம். நபிமார்களுடைய ஆடைகளை கலையில் செய்து அவர்களை குளிப்பாட்டக்கூடாது என்று நபிமார்களுடைய சட்டம். அப்படியே அவர்கள் ஆடைகளோடு அவர்கள் குளிப்பாட்டப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தலையை தன்னுடைய நெஞ்சி பகுதியிலே வைத்து அவர்களை குளிப்பாட்டினார்கள். குளிப்பாட்டி முடிந்ததற்கு பின்னால் அவர்களுக்கு கஃன் செய்யப்படுகிறது, மிக உயர்தரமான கஃன் செய்யப்படுகிறது. கஃன் செய்ததற்கு பின்னால் எல்லா சஹாபாக்களும் பித்து பிடித்ததை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சந்திக்க போனார்கள் அல்லவா, அதுபோல என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சந்திக்க போயிருப்பார்கள், திரும்ப வந்து விடுவார்கள் என்று கிராமவாசி சஹாபாக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள், முன் அறிவிக்கை அல்லாஹ் தஆலா செய்து விட்டார். பத்ர் போர்க்களத்திலே இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்
وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَاسْتَغْفِرْهُ. நபியே, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால் என்னை நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக பாவ மன்னிப்புகளை நான் ஏற்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்து இறங்கிய பொழுதே அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுதார்கள். அப்பொழுதே அல்லாஹ் தஆலா அறிவிக்கை செய்து விட்டான், நபியுடைய வேலை முடிந்து விட்டது, என்னின் பக்கம் நான் அழைக்க போகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா எனக்கு 2 வாய்ப்பை கொடுத்தான். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ அதை அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். அப்ப அல்லாஹ் தஆலா 2 வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள், அன்பு தோழர்களே, உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க என்னையும் சொல்லல, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லல. உலகத்தில் ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அவருக்கு 2 வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இவ்வுலகில் வாழ்ந்த காலம் நீங்கள் வாழுகிறீர்களா அல்லது என்னின் பக்கம் நீங்கள் வருகிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா 2 வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஆனால் நான் அல்லாஹ்வின் பக்கம் நான் செல்வதை நான் ஆசைப்பட்டேன், அதை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் அந்த அடியார் என்று சொன்னதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அது நீங்கள் தான் என்று எங்களுக்கு தெரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லவில்லை, அவர்கள் எண்ணினார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் பக்கம் அழைக்க ஆசைப்பட்டு விட்டார். அவர் ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டது, அவர்களுடைய ஜனாசா இருக்கிறது, அவர்களுக்காக கபர் வெட்டப்படுகிறது. கபர் வெட்டிய பிறகு ஜனாசா தொழுகை நடத்துவதற்காக எல்லா சஹாபாக்களும் நின்று கொண்டிருக்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்னார்கள், என்னுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை வைப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை, அந்த அளவிற்கு நான் சத்தியம் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் ஆளுக்கு தனித்தனியாக ஜனாசா தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டு கபரிலே அவங்களை கபரில் அடக்கம் செய்வதற்காக எல்லா சஹாபாக்களும் கொண்டு செல்கிறார்கள். கொண்டு செல்கிற பொழுது ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் கபரிலே இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாங்கி கபரிலே அவர்களை வைக்கிறார்கள். அவர்களை அடக்கம் செய்து முடித்ததற்கு பின்னால் அவர்கள் அந்த மதீனா இருள் அடைந்ததை போல மதீனா இருந்தது என்று வரலாறு சொல்லுகிறது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் 63 வருடம். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய உம்மத்திற்காகவும் அல்லாஹ்விற்காகவும் வாழ்ந்தார்கள். அதே போல மரண படுக்கையில் இருக்கிற பொழுது எதை எச்சரித்து சொன்னார்கள்? தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு எந்த நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்களோ அந்த நல்ல விஷயங்கள் எடுத்து செய்வதற்காகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழ்ந்த இவ்வுலகை விட்டு பிரிகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாகிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.